ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் வீடியோ போடலை. ஐம் வெரி சாரி. இப்போ என்ன வீடியோ அப்படின்னா, மறுபடியும் நம்மளோட தண்ணி முறைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, நான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். நான் வச்ச முருங்கை மரத்தில் காயே காய்க்கலை, பட் பூ மட்டும் அளவுக்கு அதிகமாக பூத்து கீழே விழுது. என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாத்துட்டையும் கேட்டேன். நான் என் முருங்கை மரம் வளர்ந்துருச்சு, பூ மட்டும் தான் போய்க்கு காயே வரலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஃபீல் பண்ணாத, அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, ஏஜ் வரும்போது அது உனக்கு காய் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் டெய்லி வருவேன், பார்த்துட்டு ஃபீல் ஆகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி அதே மாதிரி தற்செயலாக தான் பாருங்கள், பார்த்துட்டு பூவாக பூத்துருக்கு அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு சர்ப்ரைஸ். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கல. பட் கேஷுவலாக வந்தேன். பாரு, உனக்கு நான் முருங்கைக்காய் வச்சுருக்கேன் அப்படின்னு அது காமிக்கி. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு இது வந்து நான் வச்சு அந்த மரத்துலேருந்து ஆசாசையாக பாதுகாத்து வளர்ந்து இப்போ காய் கொடுத்துருச்சு. இந்த முருங்கைக்காயில் ஒரு சாம்பாரை ரெடி பண்ணிடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த காய் எனக்காக இருக்கிறது. ஸோ இதுதான் என்னுடைய முருங்கைக்காய் ஸ்பெஷல். அங்கே பாருங்கள், பூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க, என்னம்மா முருங்கைக்காயெல்லாம் பூ நல்லா பூக்கும், காயெல்லாம் நல்லா இது ஒரு இதாம்மா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு சாதனை அப்படிங்கிறது நமக்காக கிடைக்கக்கூடியது. நம்ம வச்ச ஒரு சின்ன விதை, அது நல்லா முதிர்வான விதையை நம்ம எப்போவுமே காஞ்ச விதையை தானே நம்ம காய்க்க போடுவோம். அந்த விதையை எடுத்து நம்ம நட்டி நம்ம கையால் தண்ணி ஊற்றி அது வளர்ந்து செடி வர்ற ப்ராசஸ் இருக்கே, எவ்வளோ ஒரு அழகான ப்ராசஸ்ஸு. இதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ப்ராசஸ். ஓகே, தேங்க்யூ 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 முருங்கை மரமே, தேங்க்யூ தேங்க்யூ. எங்களுடைய வாழைகள் பார்த்திங்களா, இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க வச்சது. செம்ம, இதெல்லாம் சூப்பராக. இவங்க எங்கள் வீட்டில் வாழை இலை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காண்டியே வைப்போம். ஆனால் இந்த கனகாம்பரம் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் சேடிஸாக இருக்குது. இதுவும் என்றைக்கு நிறைய பூ பூக்குன்னு பார்ப்போம். ஓகேவா. புதினா ஜெயின்னு வராங்க, பிரச்சனையே இல்லை. பாருங்கள், இங்கே வாழைகள் பாருங்கள். வாழைகளுக்குள்ளே நடந்து வரும்போது 2 வாழையும் அப்படியே தோரணம் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். அதாவது உள்ளேருந்து நம்ம நடந்து வந்தால் அப்படியே இப்படி தாண்டி வருவாங்க. அழகாக இருக்குல்ல இப்படி போகிறது. நான் உங்களுக்கு வேர்ஸ் காமிச்சிருக்கேன். நம்மளை வரவேற்கிற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு இயற்கையெல்லாம் எவ்வளோ அழகானது தெரியுமா. ரசிக்கணும், இயற்கையை ரசிங்க. ஸோ சூப்பர். தேங்க்யூ வெல். எல்லோரும் என்னுடைய வீடியோ பார்க்குறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. நான் இன்னும் மேலே வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே புதினா பாருங்கள். நீங்களும் புதினா செடி நட்டுங்க, புதினா துவையிலெல்லாம் சாப்பிடுங்க.